வெல்கம் டு நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் co-presented by பதஞ்சலி கேஷ்காந்த். நான் விக்ரம். நாகை மாவட்டம் கடற்கரை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தேன். காலை நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டு டவுன் எப்படி இருக்கும் என்று காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தேன். வேதாரண்யம் கடற்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தென்பட்ட கோவில் ஒன்று கவனத்தை ஈர்க்கவே நம்ம ஊரின் நாட்டார் தெய்வ வழிபாட்டை உள்ளே சென்று பார்க்கலாம் என்று சென்றேன். இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் அப்படி சொல்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரன் புலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கலிதீர்த்த ஐயனார் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே என்ன மாதிரியான ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய பயணம். நீங்களும் என் கூட வாங்க. கலிதீர்த்த ஐயனார் கோவிலில் நுழையும் போதே தமிழ் மக்களின் வழிபாட்டு உணர்வும் நம்பிக்கையும் தென்பட்டது. திபுதிபு என எரியும் நெருப்புகளோடு மசாலா பொருட்கள் சேர்க்காத குருமா குழம்பு சமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அருகிலேயே மக்கள் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக கிடாக்களையும் சேவல்களையும் ஐயனாருக்கு பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். நாட்டார் வழக்காற்றியல் படிப்பவர்களுக்கு கலிதீர்த்த ஐயனார் கோவில்கள் போன்றவை தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்ளும் இடமாக அமையும். பலவிதமான மக்கள் கூட்டம், பலவிதமான வேண்டுதல்கள் மக்களிடம் நிறைந்திருப்பதை உணர்ந்தேன். விசேஷ நாட்களில் மட்டுமல்ல, வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது ஐயனார் கோவில். ஒரு சிறிய கிராமத்து கோவில் பலதரப்பு மக்களையும் ஈர்க்கும் கோவிலாக இருப்பதற்கான காரணம் வினோதமானது. வானுயர குதிரை சிலைகள், வேட்டை நாய்கள் மற்றும் வெட்டு அருவாளுடன் இருக்கும் நாட்டார் தெய்வங்கள் என கிராமங்களில் உள்ள ஐயனார் கோவில்கள் நமக்கு பழக்கமானவைதான். ஆனால் நாகை மாவட்டம் ஆயக்காரன் புலத்தில் இருக்கும் இந்த ஐயனார் கோவிலில் என்னை கவனிக்க வைத்தது இந்த கோவில் முழுக்க நிரம்பியிருக்கும் மனிதர்களின் சிலைகள். மனிதர்களின் சிலைகள், மனிதர்களின் சிலைகள். விதவிதமான மனிதர்களின் சிலைகளை கடந்து செல்லும் போது இந்த கோவிலின் வழிபாட்டு முறை வியப்பை அளித்தது எனக்கு. எதற்காக இத்தனை மனிதர்களின் சிலைகள்? இந்த சிலைகளின் வடிவமைப்பு நம் ஊருக்கே உரிய நிறம், மனம், குணம் நிறைந்திருந்த மாதிரி தோன்றியது. இந்த உருவச் சிலைகள் மறைந்தவர்கள் நினைவாக வைத்ததில்லை. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் உருவச் சிலையை செய்து இந்த கோவிலில் வைக்கிறார்கள்.